வணக்கம். அது ஒரு அழகிய கிராமம். அக்கிராமத்தில் ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தில் இரு காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த ஆலமரத்தின் கீழ்ப்பகுதியில் பெரிய பொந்து ஒன்று இருந்தது. அந்த பொந்தை ஒரு கரும்பாம்பு உறைவிடமாக கொண்டிருந்தது. பெண் காகம் தனது கூட்டில் முட்டைகளிட்டு குஞ்சுகள் பொரிக்கும். ஆண் காகமும் பெண் காகமும் இரை தேட செல்லும் நேரம் பார்த்து பொந்தில் இருக்கும் அந்த பாம்பு மரத்தின் மீது ஏறி காக முட்டைகளை தின்றுவிட்டு இறங்கிவிடும். திரும்பி வந்து பார்க்கும்போது முட்டைகள் காணாமல் போய்விட்டது கண்டு காகங்கள் மிகவும் மனவேதனையும் அடையும். ஒவ்வொரு தடவையும் பெண் காகம் குஞ்சு பொரிப்பதும் அவற்றை கருநாகம் உண்பதும் வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டது. ஒரு நாள் அந்த பாம்பு முட்டைகளை சாப்பிட போகும் நேரத்தில் கூட்டுக்கு வந்த பெண் காகம் பார்த்துவிட்டது. காகத்தை பார்த்த பாம்பு முட்டைகளை சாப்பிடாமல் சென்று விட்டது. குஞ்சுகள் காணாமல் போவதற்கு மரத்தடி பொந்தில் வாழும் கருநாகம்தான் காரணம் என்பதை காகங்கள் கண்டுகொண்டன. ஆனால் காகங்களால் கருநாகத்தை என்ன செய்ய முடியும்? தலைவிதியே என சில காலத்தை ஓட்டின. திரும்ப திரும்ப தன் குஞ்சுகளை இழக்கும் அவலத்தை பெண் காகத்தால் சகித்து கொள்ள இயலவில்லை. ஒரு நாள் பெண் காகம் ஆண் காகத்தை பார்த்து, நமது குஞ்சுகளையெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கருநாகம் தின்று விடுகிறதே, இனியும் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த மரத்தை விட்டு விட்டு வேறு ஒரு பாதுகாப்பு நிறைந்த மரத்துக்கு குடிபோய் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவோம் என்று கண்ணீருடன் கதறியது. பெண் காகம் கூறியதை கேட்டு மனவேதனையுற்ற ஆண் காகம் தன் மனைவியை நோக்கி, உன் மனக்குமுறல் எனக்கு புரிகிறது. சில விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீண்ட காலமாக வசித்து வரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்ல என் மனம் கேட்கவில்லை. ஆனால் அதற்காக கரும்பாம்பின் அட்டூழியத்தை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன். ஏதாவது ஒரு உபயம் செய்து இந்த பாம்பை கொன்றாக வேண்டும் என்று ஆண் காகம் கூறியது. இந்த கொடிய விஷ கருநாகத்தை நம்மால் கொல்ல முடியுமா என்று சந்தேகத்தோடு பெண் காகம் கேட்டது. கருநாகத்தை கொல்லும் அளவுக்கு வலிமையோ வல்லமையோ எனக்கு இல்லை என்பது உண்மைதான். ஆனால் நல்ல அறிவாற்றல் மிக்க நல்ல நண்பர்கள் பலர் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களிடம் யோசனை கலந்து இந்த கருநாகத்தை நிச்சயமாக என்னால் ஒழித்து கட்ட முடியும் என்று ஆவேசத்துடன் கூறியது ஆண் காகம். பிறகு பெண் காகத்தை பார்த்து, பாம்பை கொல்ல உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளாக வேண்டும். நீ பத்திரமாக இரு, நான் நண்பன் ஒருவனை சென்று பார்த்துவிட்டு விரைவில் திரும்பி வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டது. சிறிது தொலைவில் வசித்து வந்த ஒரு நரி காகத்தின் நெருக்கமான நண்பன். நல்ல அறிவாற்றலும் தந்திர சுபாவமும் படைத்த அந்த நரியை தேடிக்கொண்டு காகம் அங்கு போய் சேர்ந்தது. நரி தன் நண்பன் காகத்தை மகிழ்ச்சியுடன் வரவேற்றது. நண்பனே, நான் வாழும் மரத்தடியில் வசிக்கும் கருநாகம் செய்யும் அட்டூழியத்தை எல்லாம் மனவேதனையுடன் நரியிடம் எடுத்து கூறி அதை கொல்வதற்கு நீதான் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. நரியும் நல்ல உபாயம் ஒன்றை காகத்துக்கு கூறி, நண்பனே, இந்த யோசனையை செயல்படுத்து, கருநாகத்தின் ஆயுள் முடித்துவிடும் என்று சொல்லியது. காகம் நண்பன் நரியிடம் விடைபெற்று கொண்டு உடனே அதன் யோசனையை செயற்படுத்தும் முயற்சியினை தொடங்கியது. அந்த நாட்டின் அரசி வழக்கமாக நீராடும் குளக்கரைக்கு சென்று காகம் ஒரு மரத்தில் மறைவாக அமர்ந்து அரசியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் அரசி தனது தோழிகளுடன் குளத்துக்கு வந்து சேர்ந்தாள். தன்னுடைய விலை உயர்ந்த ஆபரணங்களையெல்லாம் கழற்றி கூரை மீது வைத்துவிட்டு அரசி நீராடுவதற்காக குளத்தில் இறங்கினாள். காகம் உடனே பறந்து வந்து மிகவும் மதிப்புமிக்க முத்து மாலை ஒன்றை தனது அலகால் கொத்தி எடுத்துக்கொண்டு பறந்தோடியது. அந்த எதிர்பாராத நிகழ்ச்சியை கண்டு அதிர்ச்சியடைந்த அரசியும் தோழிகளும் கூக்குரலிட்டனர். உடனே சில தோழிகள் சென்று காவலர்களிடம் நடந்த நிகழ்ச்சியை கூறினார்கள். காவலர்கள் பறந்து செல்லும் காகத்தை துரத்தி கொண்டு கூச்சலிட்டவாறு பின்தொடர்ந்து சென்றார்கள். காகம் பறந்தவாறு நேராக தன் குடியிருக்கும் ஆலமரத்துக்கு சென்றது. அதற்குள் காவலர்கள் அந்த மரத்தருகே வந்து சேர்ந்தார்கள். காகம் தனது அலகில் கொத்தி பிடித்திருந்த அரசியின் அணிகலனை காவலர்கள் கண் பார்வையில் படும் விதமாக கருநாகத்தின் பொந்துக்குள் போட்டுவிட்டது. காவலர்கள் கரும்பாம்பு புற்றை இடித்து நகையை தேடினார்கள். புற்றுக்குள் இருந்த கருநாகம் சீறிக்கொண்டு வெளியே வந்தது. காவலர்கள் அந்த கருநாகத்தை தடியால் அடித்து கொன்றனர். பின்பு புற்றை நன்றாக இடித்து பெயர்த்து அரசியின் அணிகலனை தேடி எடுத்து கொண்டு சென்று விட்டனர்.
அதன் பிறகு அந்த காகமும் காக குடும்பமும் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கியது. நன்றி.